ராமராஜன் 40 படங்களுக்கு மேல ஹீரோவா மட்டுமே நடிச்சாருங்கிறது உண்மை. ராமராஜன் நடிச்ச பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்ங்கிறது உண்மை. ராமராஜன் நடிச்ச படங்களோட வசூலை பார்த்து ரஜினியும் கமலும் மிரண்டு போனது உண்மை. ராமராஜன் நடிச்ச படங்களை தயாரிச்ச பல தயாரிப்பாளர்கள் லாபம் சம்பாதிச்சது உண்மை. ராமராஜனால எத்தனையோ டைரக்டர்கள் தமிழ் சினிமாவுல உச்சத்துக்கு போனது உண்மை. ஆனா அந்த ராமராஜனோட படங்கள் திடீர்னு ஃபிளாப் ஆக ஆரம்பிச்சது ஏன் தெரியுமா? ஃபிளாப்புகளை தாண்டி திடீர்னு ஒரு படம் ஹிட் கொடுத்து பல ஹீரோக்கள் மீண்டு வந்திருக்காங்க. எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜி வரைக்கும், ரஜினில இருந்து கமல் வரைக்கும், விஜய்ல இருந்து அஜித் வரைக்கும் எல்லாமே பெரிய ஃபிளாப் கொடுத்துட்டு திரும்பவும் சக்சஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கம்பேக் மொமெண்ட் நம்ம ராமராஜனுக்கு மட்டும் ஏன் நடக்காம போச்சுன்னு தெரியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், சிறு தயாரிப்பாளர்கள் தான். ஆமாங்க, யார வாழ வைக்கணும்னு ராமராஜன் நினைச்சாரோ, யாருக்கெல்லாம் வலுக்கட்டாயமா சான்ஸ் கொடுத்தாரோ, யாரையெல்லாம் சினிமாவுல வளர்த்து விடணும்னு நினைச்சாரோ அந்த சிறு தயாரிப்பாளர்கள் தான் ராமராஜனோட சரிவுக்கு மிகப்பெரிய காரணம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊரு நல்ல ஊரு படம் தான் ராமராஜன் ஹீரோவா நடிச்ச முதல் படம். ஸ்ரீதேவி பகவதி பிலிம்ஸ்னு சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட். முதல் படமே சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா உடனே அந்த ஹீரோ என்ன செய்வார்? பெரிய பட்ஜெட்ல படம் பண்ணணும்னு நினைப்பார். பெரிய தயாரிப்பாளருக்கு கால் ஷீட் கொடுப்பார். ஆனா நம்ம ராமராஜன் அப்படி நினைக்கல. இன்னொரு சின்ன தயாரிப்பாளருக்கு படம் பண்ண நினைச்சார். அதனாலதான் அடுத்த படத்தை சங்கிலி முருகன்னு கொடுத்தார். அந்த படம் தான் எங்க ஊர் பாட்டுக்காரன். தியேட்டர்கள்ல வசூல வாரி குவிச்ச படம். அதன் பிறகும் பெரிய பட நிறுவனங்களுக்கு ராமராஜன் படம் பண்ணல. புதுசா படம் எடுக்க வரவங்களையும் ஏற்கனவே சினிமாவுல பல வருஷமா இருந்தவங்களையுமே தன்னோட படங்களை தயாரிக்கிற வாய்ப்பை கொடுத்தார் ராமராஜன். அப்படித்தான் சங்கிலி முருகன், கலைஞானம், வேந்தம்பட்டி, அழகப்பன், குமாரி கந்தசாமி, துரை, ராஜ்கிரன்னு பல தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமராஜன். இத்தனைக்கும் அந்த சமயத்துல ஏவிஎம், சிவாஜி புரொடக்ஷன்ஸ், ஜிவி என்கிற ஜி வெங்கடேஸ்வரன், சத்யா மூவிஸ், சத்யஜோதி பிலிம்ஸ், தேவர் பிலிம்ஸ், விஜயா கம்பைன்ஸ், ஏகப்பட்ட பெரிய கம்பெனிகள் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுத்தாங்க. அந்த மாதிரியான பெரிய கம்பெனிகளுக்கு ராமராஜனை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசை. அதுக்காக ராமராஜனை கேட்டாங்க. ஆனா அவர் 2 விஷயத்துல கராராக இருந்தாரு. முதல் விஷயம், பெரிய கம்பெனிகளுக்கு படம் பண்ணி அவங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு தரதை விட 4-5 சின்ன கம்பெனிகளை வளர்த்து விடலாம்ங்கிறது ராமராஜனோட கணக்கு. சின்ன பட்ஜெட்னா நஷ்டமும் பெருசா வராது. அப்படியே நஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடலாம். படம் ஜெயிச்சதுன்னா இன்னும் 4 படங்கள்ல பண்ணலாங்கிறது ராமராஜனோட கணக்கு. 2வது விஷயம், பெரிய கம்பெனிக்கு படம் பண்ணினா பெரிய டைரக்டர் வருவாங்க. எல்லாமே பெருசா இருக்கும். அந்த படத்துல ராமராஜன் விரும்புவதை வைக்க முடியாது. ராமராஜனுக்கு பிடிக்காததை செய்ய வேண்டி இருக்கும். அதனால பெரிய கம்பெனிகளை விட சின்ன கம்பெனிகளை தான் தனக்கு சரியா இருக்கும்னு முடிவு செஞ்சாரு ராமராஜன். அதனால தான் பெரிய நிறுவனங்கள் ராமராஜனை வச்சு படம் பண்ண கேட்டப்போ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து படம் பண்ணாரு. இடைப்பட்ட காலங்கள்ல இளையராஜாவுக்கும் படம் பண்ணி கொடுத்திருக்காரு. வடபழனி கோயில் குருக்களையும் தன்னோட படத்துக்கு தயாரிப்பாளரா ஆக்கி இருக்காரு. தன்னோட PROவையே ஒரு படத்துக்கு தயாரிப்பாளரா ஆக்கி இருக்காரு ராமராஜன். அட, ராமராஜன் நல்லது தானே செஞ்சிருக்காருன்னு தோணும். ஆனா அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள். ராமராஜன் பீக்ல இருந்தப்போ அவங்களால படம் தயாரிக்க முடிஞ்சது. ஆனா ராமராஜன் படம் ஃபிளாப் ஆன சமயத்துல அதுல இருந்து ராமராஜனை மீட்டெடுக்க சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்களால முடியல. ராமராஜனை தோல்வியில இருந்து மீட்டெடுக்கணும்னா பெரிய பட்ஜெட், பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்னு தேவைப்பட்டாங்க. ஆனா வீழ்ச்சியில இருந்து ராமராஜனை வச்சு படம் எடுக்க பெரிய கம்பெனிகள் தயாராகல. ஒருவேளை சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறது போலவே 1-2 பெரிய கம்பெனிகளுக்கும் படம் பண்ணியிருந்தாருன்னா அவங்களும் ராமராஜனுக்கு நெருக்கடி வந்த சமயத்துல கை கொடுத்திருப்பாங்க. ஆனா அது நடக்கல. அதனாலதான் ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், கார்த்திக், மோகன் மாதிரியான ஹீரோக்கள் ஃபிளாப்புக்கு பிறகும் கம்பேக் கொடுத்த மாதிரி ராமராஜனால கம்பேக் கொடுக்க முடியல. என்ன, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.